காலை வணக்கம் அனைவருக்கும் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன நிகழ்ச்சியை வந்து ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் அனிதா அவர்கள். குட் மார்னிங் வருண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் செம்மையா ஜாலியா இருக்கேன் இன்னைக்கு. ஓ, என்ன ஜாலிக்கு காரணம்? பெரிய ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை அலாரம் வச்சாங்க, அது ஒரு அடி கூட ஸ்னூஸ் பண்ணாம உடனே ஏஞ்சிட்டேன் நான். அதனாலதான் மற்ற ஷோக்கு எல்லாமே ஸ்னூஸ் பண்ணி தான் எந்திரிப்பீங்களோ? அப்படி சொல்லல. ஆனா இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியா லைட் ஹார்ட்டடா இருக்கே. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு என்ன டே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேரி டேல் டே. வாட் இஸ் யுவர் ஃபேரி டேல் மெமரி? சொல்லுங்க. ஃபேரி டேல் மெமரி அப்படின்னா நிறைய நம்ம இந்த ஃபேரி டேல்ஸ் கதைகள் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் கேட்டு ஓகே இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா கூட இந்த டேக்கு பொறுத்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், ஃபேரி மாதிரி. அது வந்து நாங்க சொல்லணும், நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபேரி டேல் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சருக்கும் வந்து வேறுபடுறத பாக்குறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு கதைகள் நம்ம எதுவுமே நான் ஃபேரி டேலா படிச்சதில்லை. எல்லாமே இப்போ ஃபாரின் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி அந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். பட் அதை பத்தியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காகவே இந்த ஷோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றது ஹானஸ்ட் தான். நம்மளுக்கு சொன்ன ஃபேரி டேல்லாம் வந்து வெஸ்ட் சைட்ல இருந்து சொன்னது. ஆனா நம்ம ஊர்ல கூட நிறைய ஃபேரி டேல் இருக்குன்னு சொல்றாங்க. தெரியாது, கொஞ்சம் பேடா தான் இருக்கு. கத்துக்கிறோம், இன்னைக்கு கத்துக்கிறோம் கண்டிப்பா. பட் அதுக்கு முன்னாடி இந்த யோகா எல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. கண்டிப்பா யோகான்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிஸி, ஒர்க்ல பிஸி, எல்லாத்துலயுமே பிஸி. கொஞ்சம் கூட ஒரு எக்ஸசைஸோ எதுவுமே பண்றதே கிடையாது. யோகான்னு பாத்தீங்கன்னா நம்ம சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes அதை ஃபாலோ பண்ண அது நல்லது. முக்கியமா நம்ம ஷோ பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்ட். ஆனா வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த யோகால வந்து வளையணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? உங்களுக்கு யோகா கத்துக்கிறதுக்கு நீங்க அப்படி வேற சாக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்திரை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல யோக முத்திரை கத்துக்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம் தினம் பல முத்திரைகளையும் அதனுடைய பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிற நாம் இன்று பார்க்க இருப்பது லபதி முத்திரை. லபதி முத்திரை என்பது எளிமையான ஒரு முத்திரை, அற்புதமான பலன்களை தரக்கூடியது. இந்த முத்திரைக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் ஏற்படும் சிவப்பு நிறம் மற்றும் நீர் வடிதல் சரியாகும். இரண்டாவது, உடலினுடைய வெப்பத்தை குறைக்கும். மூன்றாவதாக, நமது நாக்கில் ஏற்படும் சுவையின்மை கோளாறை சரி செய்யும். நான்காவதாக, திக்குவாய்க்கு இது ஒரு துணை முதிரையாக பயன்படும். ரொம்ப நாட்களாக திக்குவாய் பிரச்சனையில் இருப்பவங்கள் இந்த முதிரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரைவில் அதிவேகமாக பேசக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஆக இந்த 4 பலன்களை தவிர நிறைய பலன்கள் இருந்தாலும் முதன்மையான பலன்களாக இந்த 4ஐ நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அந்த வகையில் கண்களுக்கு இந்த முதிரை மிக சிறப்பாக வேலை செய்யும். இப்போ மெட்ராஸ் ஐ போன்ற காலங்களில் கண்களில் சிவப்பு நிறமும் கண்களில் வீக்கமும் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த முதிரை செஞ்சிட்டிங்கன்னா உடனடியாக அந்த சிவப்பு நிறம் குறையும், அந்த எரிச்சலும் கூட குறையும், உடலினுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் அல்லது குறைக்கும். அடுத்தது, நாக்கில் சுவையின்மை, நாக்கு சில நேரம் தடித்த மாதிரி இருக்கும், சிலருக்கு நாக்கில் எல்லாம் மாவு மாதிரி கோட்டாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே இந்த முதிரையை நீங்கள் செஞ்சிங்கன்னா அதிகமான பலன் கிடைக்கும். இந்த முதிரையின் பெயர் லபதி முதிரை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எளிய இந்த லபதி முதிரையை எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பாருங்கள். உங்களுடைய கைகளில் முதலில் 2 விரல்களை மட்டும் இப்படி மடிச்சுக்கணும். அதாவது ஆள்காட்டி விரலும் உங்களுடைய நடு விரலும் மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்கணும். பெருவிரலை வைத்து மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நுனியில் அப்படி தொடணும். எளிமையான முதிரை. இங்கே பாருங்கள், உங்களுடைய நடுவிரலை ஆள்காட்டி விரலையும் மடித்து பெருவிரல் அடியில் வைக்கணும். பெருவிரலினுடைய நுனியின் மூலமாக உங்களுடைய மோதிர விரலையும் சுண்டு விரல் நுனியையும் தொடணும். 2 கைகளிலும் இந்த முதிரை செய்ய வேண்டும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் ஒரு தடவையில் செய்யலாம். தேவைக்கேற்ப ஒரு நாளைக்கு 4-5 முறை கூட நீங்கள் இந்த முதிரையை பயன்படுத்தலாம். எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். முதல் 2 விரலையும் மடித்து உள்ளங்கையில் வையுங்கள். உங்களுடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டுக்குங்க. 2 கைகளிலும் இந்த முதிரையை செய்யுங்கள். இந்த முதிரைக்கு பெயர் வந்து லபதி முதிரை. குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த முதிரை சரியாக தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிடத்திற்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பு தெரிஞ்சிச்சுன்னா இந்த முதிரை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த முதிரையை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு கண்களில் ஏற்படும் கோளாறுகள், நாக்கில் ஏற்படும் கோளாறுகள், திக்குவாய் பிரச்சனை, உடல் வெப்பம் நமக்கு சரியாக பலன் தரும். இந்த மாதிரியான பலவிதமான முதிரைகளையும் தினம் தினம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எப்படியுமே ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். எளிமையாக நம்ம நோய்களை தீர்ப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் இந்த முதிரைகள் என்பது முத்தாய்ப்பான ஒரு வழி என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த முதிரை மிகவும் சிறப்பு வாய்ந்த முதிரை. முதிரைகள் பலவும் கற்றுக்கொள்வோம். முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
ஆமா வரும். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விதமாவும் இருக்கு. இப்போ ரொம்ப ஏஜ் ஆனவங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லாம எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முத்திரையாவும் இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்க ஆஃபீஸ்க்கு பறக்க கிளம்பி போறவங்க வழியிலே சாப்பிடுறத பார்த்திருப்பீங்க. ஸோ நோ நஸ் டைம் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் டிராவல்லே கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி முத்திரையெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அமைச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபிங்கர் டிப்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எனர்ஜி இருக்குன்னு கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம காலையிலே எல்லாருமே பார்க்குறோம் ரொம்ப லேசியா தான் கிளம்பி போவாங்க தூக்க கலக்கத்துல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எங்களெல்லாம் பார்த்து எப்படி இந்த பசங்க இவ்வளவு எனர்ஜியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி யோகா முத்திரையெல்லாம் கண்டிப்பா நம்ம இதுலயே பார்த்து வளர்ந்துட்டு இருக்கோம்ல. வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். பட் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் தேவை. கண்டிப்பா. ஸோ நம்மளும் ஒரு பிரேக் கூட போற எல்லாருக்கும் புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷன்ல எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த நாளை உங்களுக்கு சிறப்பிச்சு நிறைய விஷயங்கள்லாம் தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் அனிதா ஷா. ஹாய் வருண். அப்போ இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பகுதியில்? இந்த பனை நுங்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்ருக்கேன், பட் அவ்வளவா சாப்பிட்டது இல்லை. பட் அது ஹெல்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவ்வளவா சாப்பிட்டது கிடையாது. ஆமாம், எல்லாருக்கும் சாப்பிடணும் ஆசை, இது நல்ல விஷயம்னு தெரியும் சரியா. ஆனால் எங்கே கிடைக்குது? எங்கேயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்குது. ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்குமோ அர்ஜென்ட்டாக எங்கேயா பார்ப்போம், அதை வந்து சாப்பஸ் பண்ணி போயிடுவோம் இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் இப்போ ஜங்க் ஃபுட் நடுவில் நம்ம எங்கே பண்ணணுங்களா சாப்பிட்டதே கிடையாது. இப்போ எல்லாமே இப்போ ட்ரெண்டே அந்த மாதிரி மாறிட்டே போகுது. கரெக்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடைத்து எரியறதுக்காக தான் வராரு நம்ம புதுச்சேரி சரவணன். பனை நுங்க வச்சு சாலட் பண்ண போறாங்க. பனை நுங்கு வச்சு சாலட், அது ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கு. ஒரு கேள்விக்குறியோட பார்க்கலாம். ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பனை நுங்கு சேலட். எப்படி சேலட் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். நுங்கு தோல் உரித்தது, பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை, வெள்ளரிப்பழம். முதல்ல வெள்ளரிப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கலாம். இப்போ இந்த வெள்ளரி பழத்தை நடிக்கிறோம். இது வந்து கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த பழம் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியான சமமான சூட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய பழம். அதே மாதிரி பனை நுங்கு வந்து இளநீர் குடும்பம் சொல்கிறோம்ல, தேங்காய், அந்த மாதிரி அந்த மரம் வகை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தது. பனை நுங்கையும் முழுசாகவும் போட்டுக்கலாம், கட் பண்ணி போடலாம். இந்த சாறு வந்து ரொம்ப நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், இளநீர் மாதிரியே. இளமையான நுங்கு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, தோலோடு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா தோல் வந்து முத்தாது. தோலோடு இருக்கும்போது முத்தாது. தோல் இல்லாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே செஞ்சிடணும். அதுதான் இதில் கண்டிஷன். தோல் இது மேல் தோல் எடுத்துட்டோம்னா இது உடனே நுங்கு முத்த ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. இந்த பனை நுங்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத வறட்சியான பிரதேசத்தில் விளையுன்னு சொல்லுவாங்க. தண்ணி இருந்தாலும் விளையும், அதனால் ஆனால் வறட்சியான பிரதேசத்தில் விளையிற நுங்கு சுவையாக இருக்கும், அவ்வளோதான். வெயில் காலத்தில் சாப்பிடும்போது உடம்புக்கு குளிர்ச்சி, உடலுக்கு உள்ள ஒரு செரிமான பாதையும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இறப்பை செரிமான பாதையெல்லாம் குளிர்ச்சியாகும். இது எல்லாமே குளிர்ச்சியாகக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து இந்த கோடை காலத்தில் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நுங்கு வந்து இளநீர் வகையை சேர்ந்தது, இளநீர் குடும்பத்தை சேர்ந்தது. நம்ம தேங்காயிலே அதுமாதிரி பனை நுங்கு, தேங்காய், பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே விதமான ஃபேமிலி சேர்ந்தது. இது பேரிச்சம்பழம் வந்து பச்சையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பதப்படுறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது இந்த பேரிச்சம்பழம் கூட வந்து வித்தியாசமான சுவையில் இருக்கும். பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிட்ற சுவையில் இருக்காது, அது வந்து பதப்படுறதுக்கு அப்புறம் அந்த சுவைக்கு மாறுது. இந்த ஒரிஜினல் சுவையோட இப்போ என்ன பண்ணோம், கோடை காலத்தில் விளையக்கூடிய திராட்சையும் சேர்த்துக்கிறோம். இந்த திராட்சை வந்து சாறுள்ள பழம். இதை கூட கொட்டையில் திராட்சை சேர்த்தா சாப்பிட்லாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து இந்த திராட்சை கிடைக்கிறதால இந்த திராட்சை சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணுன்றதுக்காக இந்த பச்சை திராட்சை சேர்த்துக்கிறோம். லேசான புளிப்புத்தன்மை வரும். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் திராட்சை தான் வந்து சாறுள்ள திராட்சையிலே வந்து ரொம்ப முதன்மையான பழம், அதனால் பன்னீர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் வேறு எந்த விதமான தனியான சுவை கூட்டியோ இல்லை இதுவோ தேவையில்லை. அதிகபட்சமாக இது வந்து குழந்தைங்கள் வந்து இப்போ நூடுல்ஸ் சூப்போட நூடுல்ஸ் சாப்பிட்றாங்கள, அது மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இதில் இளநீர் கலந்துக்கலாம். அதுதான் அதிகப்படியாக இதில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். தேன் கலந்துக்கலாம், வேறு எந்த எக்ஸ்ட்ரா இதுவும் கலக்க தேவையில்லை. இது இப்போ சுவையான பனை நுங்கு சாலட் தயாராக இருக்குது. கருப்பு திராட்சை சாப்பிடும்போது லேசான புளிப்பு சுவை தட்டும். இது வந்து அந்த அதாவது நம்ம அதிகமாக சாப்பிடும்போது திகட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திகட்டில் ஏற்படாது. ஏன்னா அது புளிப்பு சுவை வந்து திகட்டில் நிறுத்திட்டு திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிடும்போது அதிகப்படியான உணவு உள்ளே போகும்போது உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும், எனர்ஜியும் கிடைக்கும், அது இல்லாத உடல் பலமும் கிடைக்கும். ஒரே நேரத்தில் மூணும் சேர்ந்து கிடைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வித்தியாசமான உணவு சாப்பிடுவாங்க. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.
சூப்பர். ஐம் ரியலி சாரி அனிதா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராபிக்கல் கிளைமேட்டை தாங்க முடியாது அப்படிங்கிறனால அவர் செஞ்சு கொடுக்க போகிற அந்த பனினுங்க சாலடை நான் மட்டும் நீங்கள் சாப்பிட்லான்னு இருக்கேன். அப்படியே எனக்கு விட்டுட்டு சாப்பிட போறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வலி தான் வரும். இப்படி நீங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இனிமேப்பா நான் வந்து பகிர்ந்து தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா? அண்ட் நாங்கள் ஒரு பிரேக் விட்டு அதை சாப்பிட்டு வந்துடுறோம். நீங்களும் வந்து சீக்கிரம் வந்துருங்க. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதுயுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் மீ அனிதாஷா அண்ட் வருண். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐஏஎஸ் சார் வந்திருக்காரு. நீங்கள் மட்டும் நிறைய விஷயம் சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு பகுதி கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து வித்தியாசமாக சிந்திச்சா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வளர்ற பசங்களுக்கு. எப்படி சிந்திச்சா, ஏன்னா இப்போ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கோன்றனாலே வித்தியாசமாக சிந்திச்சா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ட்ரூ. when you go to கார்ப்பரேட் கூட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சு அந்த ஹெட் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் வந்து ஒரு வித்தியாசமான பாயிண்ட் சொல்கிறான். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யார் திங்க் பண்றாங்கிறது முக்கியம். ஸோ நம்ம என்ன ஃபீல்டு இருக்கோம் அப்படிங்கிற ப்ரெஷரில் எல்லா இடத்துலையும் வித்தியாசமாக சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டரி ஆயிடுச்சு இல்லையா இப்போலாம். அப்படி இருந்தால் தான் மதிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி வந்து இறையன்பு ஐஏஎஸ் சார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்மையில் தமிழ் இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நாம் அறிந்த திரு ஜெயகாந்தன் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்கினார் என்கிற செய்தி நமக்கு தெரியும். ஜெயகாந்தன் அவர்கள் வந்து அவருடைய எழுத்தை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகுது. ஒரு 30 வருஷமாக அவர் பெருசாக எழுதலை. ஆனாலும் அவர் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் வந்து எழுத்தாளர்களாலும் சக மனிதர்களாலும் நண்பர்களாலும் ஊடகங்களாலும் கொண்டாடப்பட்டார்கள். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு எழுத்தாளன் வந்து எழுதுறதை நிறுத்தின உடனே செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் எழுத்து வாழுது. ஆனால் எழுதுறதை நிறுத்தின பிறகும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஜெயகாந்தன். இது ஏன் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். அதுக்கு 2-3 காரணம். ஒரு காரணம் வந்து அவர் ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக இருந்தார். ஒரு சமூக பிரச்சனைகளுக்காக போராடுபவராக இருந்தார். ஜெயகாந்தன் வந்து எழுதுறதை நிறுத்துறாரே ஒரே பேசுறதை நிறுத்தலை. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா மேடைகளில் அவர் முழங்கிட்டு தான் இருந்தார். எல்லாருமே சொல்வதற்கு தயங்குற ஒரு கருத்தை அவர் சொல்லிடுவார். அப்பட்டமாக பேசுவார், அப்பட்டமாக எழுதுவார். ஒரு மேடையில் ஏறி கவிஞர்கள்லாம் இருக்காங்க, நீங்களெல்லாம் நகலெடுப்பவர்கள், உங்களுக்கு சொந்த கருத்துக்கள் இல்லை அப்படின்னு பேசுகிறார். அவர் அவ்வளவு ஈஸியாலாம் எதுக்கும் கட்டுப்பட மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் போய் ஒரு புகழுக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ அல்லது ஒரு பரிசுக்காகவோலாம் அப்படி வளைந்து குழைந்து நின்றதெல்லாம் இல்லை. வந்தால் சரி, அதை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. அப்படி இருந்ததுனால தான் என்னன்னாக்கா அவருக்கு பரிசு கொடுக்கறதுல நிறைய பேர் மகிழ்ந்தாங்க. இல்லை அவரே வாங்கிட்டார்னா அது ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் மாதிரி இருந்துச்சு. அவர் என்றைக்கும் எதை பற்றி கவலைப்பட்டவர் இல்லை. எனக்கு அது வேணும்னு அவர் ஆசைப்பட்டதே இல்லை. ஆசைப்படாதனால அவருக்கு எல்லா விருதும் கிடைச்சிது, அது வேறு விஷயம். அவர் எழுதி நிறுத்தின பிறகும் விருதுகள் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அவருடைய முக்கியமான பங்களிப்புன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, சாமானியர்களுடைய வாழ்க்கையை பற்றி புதுமைப்பித்தன் எழுதினார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுமை, ரொம்ப வந்து பட்டினியினால் கடக்கக்கூடிய ஒருத்தனுடைய வாழ்க்கை, இதெல்லாம் வந்து ஒரு சட்டையறிக்கலாக வந்து புதுமைப்பித்தன் எழுதினார். ஆனால் அந்த சாமானிய மக்கள் இருக்காங்க பாருங்கள், ஒரு பிச்சைக்காரன் அவனுக்குள்ளே ஒரு மெஜஸ்டி, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் அவனுக்குள்ளே ஒரு கம்பீரம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழுநோயாளி அவனுக்குள்ளே ஒரு பெருந்தன்மை, இப்படிப்பட்ட கேரக்டரை வந்து உருவாக்குனது தான் ஜெயகாந்தனுடைய மிகப்பெரிய வெற்றி. அவருடைய ஒரு மனிதனும் சில எருமை மாடுகள்லாம் படித்தோம்னா ஒரு சாதாரணமானவன் கூட வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமானவனாக ஆக முடியுங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயம். அது சாமானியர்களுடைய குரல் ஒலிக்க முடியுமா, சமூகம் ஏற்றுக்கிற மாதிரி ஒலிக்க முடியுமா அப்படிங்கிறது எந்த ஒரு பெரிய தவறும் தவறு அல்ல, அந்த தவறு வந்து மன்னிக்கப்படக்கூடியது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட், இதெல்லாம் தான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது.
அவர் அப்படி போய் ஒரு விளம்பர வெளிச்சம் மேலே விழணும் அப்படிலாம் அவர் ஆசைப்படல. ஒரு முறை அவர் ஷூட்டிங் ஏதோ கூப்பிட்டு போய் ரொம்ப ஏதோ ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார் கொஞ்சம் அந்த மரத்தை இப்போ பின்னாடி கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்களான்னுங்க. என்னையா நான் என்ன பள்ளியா மரத்து மேலே நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு துணிச்சல். வேறு யாராவதுன்னா சரி எப்படி அவங்க சொல்கிறபடி நின்றுக்குவோமே அப்படி நிற்பாங்க. அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. அது என்னன்னா அவர் சொன்னார், என்னுடைய படைப்பு நிராகரிக்கப்படுவது தான் அதற்கு கிடைக்கிற வெற்றினார். நான் ஒரு சமூக அவலத்தை பற்றி எழுதுகிறேன், கை ரிக்ஷா பற்றி எழுதுகிறேன், அது நிராகரிக்கப்பட்டால் அதுதான் வெற்றினார். ஆகவே வித்தியாசமாக சிந்தித்து துணிச்சலோடும் மன சுத்தியோடும் இருப்பவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தை தாண்டியும் வாழ்கிறார்கள். அவர்கள் எப்போதும் மக்களால் வாசிக்கப்படுகிறார்கள். அவர்கள் காலத்தை தாண்டி சிந்தித்ததாலேயே அவருக்கு பின் வருகிறவர்களும் அவற்றை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள் என்பதை ஜெயகாந்தன் அவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம். கிரேட். கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து வித்தியாசமாக சிந்திக்கிறத பற்றி நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாழ்க்கையில் வித்தியாசமாக சிந்திக்கிறது நம்ம டாப்பிக்கும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாம், வித்தியாசமாக சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறலாம்ன்றதும் ஒரு நம்மளுக்கு தூண்டியிருக்காரு. அந்த ஒரு அவரோட சில கருத்துக்களால் தூண்டியிருக்காரு. கரெக்ட். அண்ட் வந்து ராஜா வந்து நல்லது பண்ணுவார், அப்புறம் வந்து ஏழைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஸ்டோரி வந்து எவ்வளோ பேர் கேட்டு போர் வச்ச காலத்தில் ஃபேரி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். கண்டிப்பாக அது ரொம்ப பாப்புலரான விஷயம். அந்த ஃபேரி டேல்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமே அந்த ஃபேரி டேல்ஸ் தான் ரொம்ப பாப்புலர். அது எல்லாருமே அந்த மாதிரி தான் அந்த காலத்துக்கு ஏற்ற அதுக்கான கதைகள் தான் கேட்டுட்டே இருக்கும். அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கூட நம்மளுக்கு அந்த கிரேஸ் இருக்கு. ஓகே, ஃபேரி டேல்ஸ் நம்ம இப்போ உட்கார்ந்து கேட்போம் அந்த கதைகளை. இப்போ அண்ட் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேரி டேல்ஸ் வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க அனிதா ஷா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபேரி டேல்ஸ் பழசும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் புதுசாக எழுதிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கெஸ்ட்டுக்கு இருந்தால் நம்ம இன்னைக்கு வந்து ஃபேரி டேல்ஸ் பற்றி பேச போகிறோம். நிச்சயமா வரும். நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம இப்போ வர கெஸ்ட் கிட்ட நம்மளோட நிறைய கருத்துக்கள், நம்மளோட நிறைய கேள்விகள் கூட இருக்கு ஃபேரி டேல்ஸ் பற்றி. அதையும் நம்ம கேட்டுக்கலாம். ஆமா, அவர் வேற கதை சொல்லின்னு வேற சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட நம்ம கதை கேட்டு எப்படி தொல்லை பண்றது மட்டும் பாருங்க. ஒரு பிரேக் அப்புறமா அவரை மீட் பண்ணலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான டே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் சின்ன குழந்தையாக்க போகிற டே அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்ல்டு ஃபேரி டேல் டேயில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாக்டான பர்சன் தான் நம்ம கூட பேச வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லி விழியன். அவர் வந்து நம்மளுக்கு நிறைய கதைலாம் சொல்ல போகிறாரு, நிறைய கதைகள்லாம் ஏற்கனவே குழந்தைங்களுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அவரை வரவேற்றலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ஃபேரிஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன டெஃபினேஷன் தருவீங்க ஃபேரிஸ் பற்றி? ஃபேரிஸ்னால் வழக்கமாக வந்து தேவதைகள் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கலாம். ஆனால் ஃபேரி டேல்ஸ் அப்படின்னா வெறும் தேவதைகள் மட்டும் அந்த கதையில் வரமாட்டாங்க. ஒரு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஒரு மாயம் இருக்கணும் அந்த கதையில், ஒரு ஃபேண்டசி. அது வந்து சம்டைம்ஸ் சில சமயம் வந்து அது சூனியக்காரியாகவும் இருக்கலாம் அந்த கதையில். இந்த குள்ளர்கள்லாம் மாயக்குள்ளர்கள் சொல்லுவாங்க, அந்த லிலிபுட்ஸ். அது இல்லாமல் டுவார்ஸ் சொன்னாங்க இங்கிலீஷில். அவங்க வர கதைகள் எல்லாமும் ஃபேரிஸ் தான். எல்லாமே ஃபேரிஸ் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஃபோக் டெய்ல்ஸ்க்கும் ஃபேரி டெய்ல்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஃபோக் டெய்ல்ஸில் வந்து ஃபோக் டெய்ல்ஸ்னால் நாட்டுப்புற கதைகள். ஏன்னா உலகம் முழுக்க வந்து நாட்டுப்புற கதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கும் இந்த ஃபேரி டெய்ல்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு மாய எலிமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேரி டெய்லாக மாறிடும். ஓகே, இதுக்கு தான் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது. சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபேரினா யாரெல்லாம் ஃபேராக இருக்காங்களோ அவங்களாம் ஃபேரிடா அப்படின்ட்டான். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச ஃபேரி டெய்ல் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்களும் கேட்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கும் ஒரு ஃபேரி டெய்ல் சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்து நிறைய நம்ம கதைகள்லாம் வந்து நிறைய ஃபேரி டெய்ல்ஸ் தான். நம்ம விக்ரம் வேதாளம் அந்த கதைகளும் ஒரு ஃபேரி டெய்லுக்குள்ளே தான் வரும். எனக்கு ஒரு பிடிச்ச கதை வந்து இந்த பூதம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச எலமெண்ட்டு நம்மளுக்கு. அந்த பூதம் நம்மளுக்கு எதனா செஞ்சிடும், திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பூதம் வந்து நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஆஃபீஸில் சாஃப்ட்வேர் எல்லா கோடும் அடிச்சிருமா, இல்லை சமைச்சு வச்சிருமா அப்படின்லாம் ஒரு இது இருக்கும். ஒரு விவசாயி இருப்பான், அவனுக்கு பெரிய நிலம் இருக்கும், ஆனால் வேறு யாருன்னா கூப்பிட்டு உழுறதுக்கு அவனுக்கு வந்து காசு இருக்காது. அதனால் அவனே உழுதுட்டுருப்பான். திடீர்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு குடுவை கிடைக்கும். அந்த குடுவை தேய்ச்ச உடனே வழக்கம் போல் ஒரு பூதம் வந்துடும். அந்த பூத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அவனா சொல்ல முதல்ல என்னோட நிலத்தெல்லாம் உழுணுவோம், அது உழுதுடும். அப்புறம் எனக்கு இந்த ஊரில் போய் விதை வாங்கிட்டு வானுவோம், போய் வாங்கிட்டு வந்துடும். எல்லாம் டக் 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 டக்குன்னு செஞ்சிடும். அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து இது நிலம் ஃபுல்லாக தண்ணி ஊற்று அப்படின்னா எல்லாம் தண்ணி ஊற்றுரும், உழுதும், எல்லாமே பண்ணிடும். அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் மேலே தான் உழைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். ஓகே, மற்றவங்க உழைப்பில் இது பண்ணக்கூடாதுன்ட்டு அவன் என்னென்னமோ சொல்லுவான். நிலாவுக்கு போய் ஒரு கல் எடுத்துகிட்டு வரணும், அது நிலாவுக்கு போய் கல் எடுத்துகிட்டு வந்துடும், எதோ செய்வான். கடைசியில் அவனுக்கு என்ன தோணுன்னா, சரி
ஊரில் போய் ஒரு அறிவாளிகிட்ட கேட்பான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்கிட்ட வேலை கேட்டுகிட்டே இருக்குது, அது வேலை தெரிலனா இவனை கொண்டுடும் அப்படின்னு சொல்லும் அந்த பூதம். அவன் சொல்லுவான் கடைசியில் ஒரு நாயை கூப்பிட்டு இந்த நாயோட வாழை நிமித்த சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அந்த பூதம் வந்து நிமித்த ட்ரை பண்ணோம் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்குது, அது நிமித்தவே முடியல. அதுக்கு நம்ம ரேஷன் கடை கியூவில் கூட நிற்க சொல்லியிருக்கலாம், திருப்பி போயிட்டு வந்திருக்காது இல்லையா? ஐயா ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நான் இப்போ இந்த டிஸ்கஷன் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்மளோட லைஃபே ஒரு எப்போவுமே ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான், எல்லாரோட லைஃப்மே எடுத்தோமே அது ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான். சார் இந்த கான்செப்ட் வந்து வெளிநாட்டுக்கு மட்டுமே பொருந்துமா இல்லை எல்லா நாட்டுக்குமே பொருந்துமா? இல்லை, எங்கெங்கெல்லாம் குழந்தை இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த கான்செப்ட் பொருந்தும். அதெல்லாம் வளர்ந்துட்டாலும் நம்மளுக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைத்தன்மை எட்டி பார்த்து இந்த கதையெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே தான் இருக்கும். அதனால் இது வந்து வெளிநாட்டுக்கு தான் பொருந்தும், நம்ம நாட்டுக்கு பொருந்தாதுன்னு கிடையாது. நம்ம வந்து ஸ்கிரிப்டாக எழுதலை, அதாவது நம்ம வந்து நம்ம வழி வழியாக கதை சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த ஃபேரி டெய்ல்ஸ்லாம். ஆனால் வெளிநாட்டில் வந்து அது ஸ்கிரிப்ட் பண்ணி எங்கேயோ ஒரு கல்வெட்டுலையோ இல்லைன்னா ஒரு புத்தகத்துலையோ எழுதி வச்சுட்டாங்க. கிமு 1000 ஆண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேரி டெய்ல் இருந்ததா சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கிலீஷ், ஸ்காட்லாந்து அங்கெல்லாம் வந்து ஃபேரி டெய்ல்ஸ் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு பேஸ் மாதிரி. அதுதான் ஒரு பேஸ். ஆனால் அந்த ஃபேரிஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா நிறைய அந்த காட்டில் ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டராகவும் அல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லது செய்கிற ஒரு கேரக்டராகவும் அந்த மாதிரி தான் வந்து ஃபேரி டெய்ல்ஸ் வழி வழியாக வந்துருக்கு நம்மளுக்கு. ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும், இல்லைனா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து தேவதை அப்படின்னாலே நம்ம மனசில் என்னென்னா ஒரு பெண் மட்டும்தான் வராங்க. ஆக்சுவலாக தேவதைன்னா வந்து ரெண்டும், ஆணும் சரி பெண்ணும் சரி, 2 பேருமே தேவதைகள் தான். நல்லது செய்கிற எல்லாருமே தேவதைகள் தான் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவதைனா வந்து 2 பேரையும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறப்போ தமிழ் சினிமாவில் பாதி பாட்டுக்கு இப்போ மீனிங்கே மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம வந்து யாரும் சொல்ல தேவையில்லை, நம்மளே நம்புவோம். ஆனால் போக வந்து எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி சில விஷயங்கள் நம்பாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போக போக ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஃபேண்டசிலாம் நம்ப மாட்டேங்கிறோம்? ஆனால் எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் இப்போ கூட சூப்பர் ஹீரோ படம்லாம் பார்த்தா நானும் ஃபியூச்சரில் சூப்பர் ஹீரோ ஆயிடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து உள்ளே வராமல் இருக்கும். பட் பெருசாக இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து வெளில போகிறது நல்லதா கெட்டதா? ஆக்சுவலாக ஒரு வகையில் நல்லது தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏன் அந்த சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் பிடிக்குதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு அந்த குழந்தைத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கும், நம்ம இந்த காரியத்தை சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு எட்டி பார்த்துட்டே இருக்கும். இந்த ஃபேண்டசி எப்போ உடையும் அப்படின்னா நம்மளுடைய அறிவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு அறிவுன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அதுதான் நிஜம் நம்பிட்டு இருப்போம். ஒரு ஆடு பேசும், ஒரு குரங்கு பேசும், ஒரு முதலை பேசும், குரங்கும் முதலையும் பேசிக்கும், அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டு நம்மளுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த அறிவு உள்ளே வர ஆடு வந்து பேசாது அப்படின்ற விஷயம் நம்மளுக்குள்ள வந்தோடனே அந்த கதையை நம்ம ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஓகே, நமக்குள்ள ஒரு விமர்சகர் ஒரு அறிவு வந்து உள்ளே வந்த உடனே அது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆடு பேசாது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அதுக்குள்ள ஒரு பாஷை இருக்கும், அது பேசிட்டு இருக்கும், வேற டைமென்ஷன். அது நம்மளுக்கு புரியாததுனால வந்து அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ட்ரூ. இப்போ நம்பிட்டே நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டசி மேலே ஒரு லீன் பண்ணிகிட்டே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். சரி, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து உண்மை, இது வந்து பொய் அப்படின்றது 2 விஷயம் தெரியும். இந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் வந்து வாழறவங்களுக்கு என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டு பி ஹானஸ்ட், அவங்களுக்கு வந்து இந்த உலக விஷயங்கள், உலக பாரங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் நான் எப்படி இப்படி வந்தேன்றதுக்கு காரணம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள் கேட்டு வந்தேன். அந்த கதைகள் தான் வந்து என்னுடைய வேர்ல்டை வந்து கொஞ்சம் உள் மனதை வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு. அதுலேருந்து தான் நான் வந்து புதிய விஷயங்கள் கற்றுக்கிறேன், புதிய விஷயங்கள் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேர்ல்டு வந்து அந்த வர்ச்சுவல் வேர்ல்டு நம்புறவங்களோட வேர்ல்டு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நிறைய இருக்கும். ஒரு பிரச்சனையை வந்து நம்ம நேரடியாக அணுகுவோம், அதில் வந்து நம்ம மோதி கீழே விழுந்துருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேறு டைமென்ஷன்லேருந்து அந்த பிரச்சனையை அணுகுவாங்க. அதனால் அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே ஓகே சார், இது நீங்கள் சொல்லும்போது இப்போ தான் புரியுது. இப்போ கிரியேட்டிவிட்டின்றது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இப்போ இந்த காலத்தில் யாருமே இந்த மாதிரி ஃபேரி டேல்ஸ் கதைகளோ இல்லை எந்த விதமான கதைகளும் யாருமே படித்து நம்ம பார்க்குறதே கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா முன்னாடி இருக்கும்போது நம்ம எல்லாருமே இந்த ஃபேரி டேல்ஸ் கதைகளை பார்த்து அதை படித்து வளர்ந்தவங்க தான். பட் இப்போ அது ரொம்ப கம்மியாகிட்டே போகிறனால இந்த ஃபேரிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி பற்றி நான் கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம கல்வி முறையை பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து ஒரு படைப்பாளிகளாக உருவாக்குறதே கிடையாது.
நம்ம வந்து என்னென்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ படிச்சுக்கோ, இதுக்கு நீ வேலை செய், அவ்வளோதான். நம்ம வந்து வேற இன்னொரு மேலே டைமென்ஷன்லேருந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கன்சியூமராக மட்டும்தான் க்ரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக எல்லாமே இந்த ஹோல் செட்டப்பே என்ன பண்ணணும், நம்மளை ஒரு படைப்பாளியாக உருவாக்கணும். படைப்பாளின்னா உட்காந்து எழுதுறது மட்டும் படைப்பாளி கிடையாது. ஒரு நிலத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது, இப்போ உழும்போது ஒரு பிரச்சனை வருது. ஸோ ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற முறைகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு எப்போ பண்ணுறானோ அப்போயே அவன் படைப்பாளி ஆகிடுறான். புதுசாக ஏதாவது செய்கிறோம் அப்படி தான் வந்து புதிய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கதைகள்லாம் என்ன பண்ணால் அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டை வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய வேர்ல்டை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அந்த வர்ச்சுவல் வேர்ல்டு வந்து இப்போது நம்ம பென்சில் உலகம் பற்றி பேசுகிறோம். அந்த பென்சில் உலகம் பேசும்போது அவங்களுக்கு வந்து உள் மனசில் வந்து ஒரு பெரிய வேர்ல்டு, ஒரு நார்மலான மூளைக்கும் அந்த மூளைக்கும் வந்து கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அந்த வேர்ல்டு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி அப்போ தான் தானாக ஜாஸ்தியாகும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன கதைலாம் எடுத்து நைஸாக நான் அப்படியே நோட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு எங்கெல்லாம் சின்ன பசங்க அங்கெல்லாம் போய் சொல்லிப்பா இந்த அண்ணன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம் அந்த ஃபீலிங் கொண்டு வரலான்னு இருக்கேன் நான் அப்படியே. சின்ன பசங்க நிறைய ஆக்டிங் கூட விடலாம் இந்த மாதிரி. நீங்களும் பண்ண போறீங்களா? உங்க மைண்ட் வைஸ் நான் கேஷ் பண்ணிட்டேன் அப்படியே. இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பிரேக் போயிட்டு வந்து நோட் பண்ணலாம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியில் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வேர்ல்ட் ஃபேரி டேல் டே அப்படிங்கிறனால என்னப்பா ஃபேரி என்னப்பா டேல் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கதைலாம் கேட்டிங்கன்னா நீங்களே உட்காந்து அப்புறம் ஆர்வமாக வாயை பொழந்துட்டு நிறைய கதைலாம் கேட்க போகிறீங்க. இந்த கதையெல்லாம் வந்து கேட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வருண் அண்ட் அனிதா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஒரு சீரியஸான டாப்பிக்லாம் பொதுவாக நம்ம பேசுவோம். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் லைட் பேக்காக இருக்கும்ல, ஷோவே ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்ல அந்த ரிலாக்ஸேஷனுக்கு மெயின் காரணமே சார் தான். சார் கிட்ட நிறைய தொடர்ந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, கேட்கலாம். நான் மான்ஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு கார்ட்டூன் படம் பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து குழந்தைங்களை கதவை திறந்து பயமுறுத்தணும், அதான் அவங்களோட வேலை. யாரெல்லாம் அதிகமாக பயமுறுத்தி குழந்தைங்களை கத்த வைக்கிறாங்களோ எலக்ட்ரிசிட்டி அது மூலியமாக உருவாகும். ஸோ அதை வச்சு வந்து ஒரு ஹோல் சிட்டியே வாழும். பட் எனிவே இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கான மைனஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைண்ணா, அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மைதான். ஏன்னா பூச்சிக்காரன் இல்லாமல் நிறைய குழந்தைங்க இப்போ சாப்பிடவே மாட்டாங்க. பூச்சிக்காரன்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா நிறைய குழந்தைங்களுக்கு எப்படி சோறுட்டி இருப்பாங்கன்னே தெரியல. ஓகே. ஆனால் அந்த ஃப்ளிப் சைடு வந்து தொடர்ந்து அது சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வந்துகிட்டே இருக்கும். அந்த பய உணர்வு வந்து அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டை வந்து சுருக்கிட்டே இருக்கும். எதையும் புதுசாக முயற்சிக்கவே மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் பூச்சிக்காரன்னு சொன்னாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதை வந்து ஒரு நகைச்சுவை இதாக மாற்றிப்பாங்க அவங்களே. இப்போ நீங்கள் ஒரு பேய் படம் பார்க்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பேய் படம் பார்ப்பாங்க, ஆனால் காதெல்லாம் முடியும் ஆனாலும் பார்ப்பாங்க பேய் படத்தை. அங்கே என்ன ஸ்க்ரீன் போகுதுன்னு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிவ்னஸ் இருக்கும், பயப்படுறது பிடிக்கும். அதனால ஒரு ஸ்டேஜில் அவங்க தானே விட்டுருவாங்க. நீங்கள் இன்னும் வளர்ந்து அடித்து அங்கே பேர் ஒரு பூச்சிக்காரர் இருக்கான், அங்கே ஒரு பேய் இருக்கு, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலையிலே பாதிக்கும். ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கே ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிடும், அந்த ஸ்டேஜில் நம்ம விட்டுறணும். அது இப்போலாம் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ஸ்டடீஸ்லையும் பின் காலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், இதெல்லாம் நல்ல கிரியேட்டிவிட்டி வளர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அவங்க ஸ்கூல்லையும் சரி, அவங்க டிராயிங் அந்த இதில் எல்லாத்துலேயுமே கிரியேட்டிவிட்டி வளர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம அந்த கிரியேட்டிவிட்டிலாம் யூஸ் பண்ணி தான் 20 மார்க் கொஸ்டின் படிக்கலாம் கூட காலேஜ். சரி, ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி, இப்போ கதைகள்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஊரில் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது 2 லைன்ஸில் 3 லைன்ஸில் ஷார்ட்டாக ஸ்டோரிஸ் இருக்கா? ஃபேரி டேல் ஸ்டோரிஸ் ஷார்ட்டா நினைச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு கதை இருக்க மாதிரி தெரியும். ஒன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஒரு ஊர்லன்னு ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதை சொன்னா வந்து சுத்தமா பிடிக்கிறது இல்லை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கான்னா நிறுத்து, இந்த மாதிரி கதைலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஒரு ஃபேண்டசி வரணும் திடீர்னு. ஓகே. ஒரு ரெட் கலர்ல ஒரு யானை இருந்தது, ரெட் கலர் ஒரு யானையான்னு அப்புறம் தான் கதைக்குள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள வந்து அவங்கள எங்கன்னா கூட்டு போறது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்போ வந்து அந்த கதை கேட்குற குழந்தைகள் வந்து நம்ம வளர்ந்த மாதிரி வந்து கிடையாது. நம்ம வந்து என்ன சொன்னாலும் தலையாட்டின்னு இருப்போம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாட்டில் இருந்தது அப்படின்னா. இப்போ வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எலமெண்ட் ஆஃப் ஃபேண்டசி, ஒரு பிரமிப்பு அவங்களுக்குள்ள. அந்த அப்படின்னு திறந்தோடனே அந்த
திறந்து இந்த வாய்க்குள்ளே நம்ம டபால்னு குதிச்சிடணும். யா, எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க. நான் வந்து சென்னையை பற்றி ஒரு ஃபேரி டெயில் ஆரம்பிக்கணும், எப்படி தெரியுமா ஆரம்பிப்பேன், கூவம்னு ஒரு ஆறு தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்தை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. யா, ஸோ குழந்தைங்க வந்து இந்த ஸ்டோரிஸோடு வளர்கிறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ கண்டிப்பாக அகாடமிக்ஸில் தான் அவங்க ப்ரிலியண்ட்டாக இருக்கணும் இல்லை, லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ இந்த நாலேஜ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி கூட வளர்கிறப்போ எப்படிலாம் வளர்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன வித்தியாசங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? கதைகள் கேட்டு வளர்கிற குழந்தை வந்து எப்பவுமே வந்து இந்த மண்ணோட ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். மண்ணோட டச்னால் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பெரியவங்களுக்கு அந்த எத்திக்ஸ், பெரியவங்கள்கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும், அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கதைகளில் வந்து நம்ம வேறு வேறு வகையில் என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்கு எத்திக்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். மாரல் வந்து நம்ம வந்து இதுதான் மாரல்னு சொல்லாமல் அந்த மாதிரி கதைகள் இப்போ கேட்குறதில்ல குழந்தைகள். கடைசியில் வந்து இந்த கதையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அப்படின்னு முடிக்கக்கூடாது. ஆனால் அந்த கதை ஊடாவே நம்ம என்ன சொல்லுவோம், கதையில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேண்டசி இருந்தாலும் நம்மள அந்த கதை ஊடா வந்து நம்ம வந்து சொல்ல போகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். தினமும் கீரை சாப்பிடணும், பெரியவங்களை பார்த்தா மரியாதை சொல்லணும், அப்படியே அந்த கதைக்குள்ளே வரப்போகுது எப்படி இருந்தாலும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கதை கேட்டு கேட்டு வளர்கிற குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்லையும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த சொத்தெல்லாம் பாதுகாக்கணுன்ற உணர்வு வந்து கதைகள் கேட்காம வளர்கிற குழந்தைகளோட ஜாஸ்தியாக கதை கேட்டு வளர்கிற குழந்தைங்களுக்கு இருக்கும். ட்ரூ, கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து திணிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பாப்பாய் ஷோன்னு ஒன்று இருக்கும், அதில் ஸ்பினச் சாப்பிட்டா ஒரு கை பெருசாக, அதுக்கப்புறம் எத்தனை பேர் திரும்ப வந்து கம்பல் பண்ணாமலே வந்து கீரை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. யா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே வெளிநாட்டு ஃபேரி டெயில்ஸ் மாதிரி தான் பார்த்துருக்கோம். சிண்ட்ரெல்லா ஸ்டோரி தெரியும் நம்மளுக்கு, ஸ்னோ ஒயிட் ஸ்டோரிஸ் தெரியும். ஸோ நம்ம நாட்டு ஃபேரி டெயில் கதைகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி கேட்டு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. பொதுவாக கரெக்ட் இல்லை, நம்ம நாட்டில் நிறைய கதைகள் இருக்குது. இந்த கோடாரி கதையை வந்து நம்ம நாட்டில் சொல்கிற கதை தான் கோடாரி கதை. தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த கதை வழியாக என்ன சொல்கிறோம், நேர்மையாக நடந்தால் உனக்கு வந்து உனக்கு கிடைக்க வேண்டியதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நீ எப்போ போய் சொல்கிறியோ உனக்கு கிடைக்க வேண்டியதை விட கிடைக்காம போயிடும், உள்ளதும் போயிடும். இது நம்ம வழியாக சொல்கிற ஒரு தேவதை கதை. பார்த்தீங்கன்னா ஃபேரியை விட்டு என்னால் வந்து வரவே முடியலங்க. ஃபேரி வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் தோணுது. ஐயா, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஃபேரி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நல்ல கேள்வி இது. முதல்ல வந்து கால் இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சோண்டு ரெக்க கொடுத்துரு, எங்கே இருந்தாலும் பறந்து போகிறதுக்கு எனக்கு ரெக்க கொடு அப்படின்னு மட்டும் கேட்பேன். செம்ம ஐடியா சார். டிராஃபிக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் ஒரு டிராஃபிக் இல்லை, உலகெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ரெக்க இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஓகே, உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நீங்களும் வந்து என்ன கேட்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க தெரியுது. உங்கள் முன்னாடி ஃபேரி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என் முன்னாடி ஃபேரி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன். கரெக்ட், யாரும் நம்ப மாட்டாங்க. கரெக்ட், இப்போ யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல ஃபேரி என் முன்னாடி வந்து அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் இருக்காங்களான்னு கேட்கணும், ரிக்வஸ்ட் அனுப்புவோம். பாருங்களேன், நம்மளாம் எப்படி கெட்டு போய் ஃபேரியும் நம்ம கிட்ட வந்து கெட்டு போய் வச்சிரும் போல நம்ம. யா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேரி டெயில்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அகாடமிக்ஸில் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களோட சிஸ்டமில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது பியூராக நம்ம அகாடமிக்ஸ்லேயே கொண்டு வந்து இது பண்ண முடியாது. முதல் கட்டமாக என்ன பண்ணணும்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து தினமும் ஒரு கதை சொல்கிற அந்த ட்ரெண்டை வந்து கொண்டு வரணும். அவங்க தூங்க வைக்கும்போது அவங்களுக்கு வந்து தினமும் வந்து விதவிதமான கதைகள், இது வெறும் ஃபேரி டெயில்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த ஃபோக் டெயில்ஸு அல்லது இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கிற ஃபேண்டசி ஸ்டோரிஸு, இல்லை நீங்கள் அந்த சூப்பர் ஹீரோ கதையை கூட நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம், இல்லது ராமாயணம் சொல்லலாம், மகாபாரதம் சொல்லலாம், உங்களோட பர்செப்ஷன்லேருந்து சொல்லலாம். அதில் இல்லாத ஃபேண்டசியா? அதில் இல்லாத ஃபேண்டசி எதுவுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னா அவங்களோட பெற்றோர் வழியாக வந்து அந்த கதையை கேட்கணும். நான் கதை சொல்கிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டோ இல்லைன்னா ஒரு பிசியில் போட்டோ இன்டர்நெட்டில் போட்டோ சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா நம்ம வாயால் அந்த கதையை கேட்கணும். இன்னும் நிறைய கதை கேட்கும்போது தான் வந்து இன்னும் நிறைய கதைகள் எழுதப்படும். இன்னும் பல நாட்டில் இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு நிறைய கதை வரவே இல்லை குழந்தைகளுக்காக. முக்கியமாக அந்த கதைகள்லாம் வந்து திரும்பி நம்மளுக்கு கொண்டு வரலாம். இப்போ வந்து அங்கே வீட்டில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ அங்கே ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கதைகள் புதுசாக உருவாகும். இப்போது எல்லா இடத்துலையும் கதைகள் தேவைன்னா அது வந்து சிஸ்டம்லேயே, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேயே முதல்ல வந்து மாரல் பீரியட்னு இருந்ததில்ல, இப்போ வந்து அதை அடித்து எப்படியும் நம்ம நொறுக்கிட்டோம்.
திரும்பி வந்து ஏன்னா நீட் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து திரும்பி வந்து சிஸ்டம்லேயும் வந்து அந்த கதைகள் எல்லாம் உள்ளே வரும். கதை சொல்லிகள் வந்து இன்னும் நம்ம நாட்டில் வந்து கதை சொல்லிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அந்த கதை சொல்லிகளும் வந்து ஜாஸ்தி. எப்போனா ஒரு பேரண்ட்டே வந்து தொடர்ந்து கதை சொல்லிட்டே இருக்கிறத விட ஒரு 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 ஊரில் ஒரு செட்டப்பில் இருக்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கதை சொல்லியை கூப்பிட்டு கதை சொன்னாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா கதை சொல்லி வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல். அந்த கதையை சொல்கிறதுல வேறு வேறு கதைகள் எக்ஸ்பிரஷனோட, ஏன்னா எல்லா பேரண்ட்டும் ஒரு எக்ஸ்பிரசிவாக சொல்ல முடியாது. ஸோ கதை சொல்லிகள் கூடும்போது அவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷன், புது ட்ரெண்டு, ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கதை சொல்லிகளும் ஜாஸ்தி வருவாங்க. ஓகே, நிறைய க்ரௌடை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும்னா வீட்டில் ஒரு பெற்றோரும் வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் தானாக ஆரம்பிக்கும்ன்றது என்னோட நிச்சயமா. இதை வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை கொடுக்குது? நீங்கள் நிறைய கதை சொல்கிறீங்க, இந்த ப்ரொஃபஷனில் இருக்கனால இது உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை கொடுக்குதுன்ற கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இது மாற்றம்னா அல்டிமேட்லி எது செஞ்சாலும் சந்தோஷம் தருதுன்னா அதுதான் போதும். ஸோ கதை சொல்லும்போது வந்து கதை எழுதும்போது வந்து நம்மளுக்கு அந்த குழந்தை கதை கேட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துது இல்லையா, அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட். அந்த நம்ம சந்தோஷம் விட குழந்தை வந்து சந்தோஷப்படுது, அதுக்குள்ளே ஏதோ சின்ன மாற்றம் வருதுன்னும்போது அதுதான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கிஃப்ட் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் தொடர்ந்து இதுக்குள்ளே நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதும் சரி, குழந்தைங்களுக்கு கதை எழுதுறதும் சரி. ஸோ அந்த குழந்தைகள் கொடுக்குற அந்த ரிட்டர்ன் சந்தோஷம் தான் வந்து மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதை சொல்கிறது தினம் அப்படின்றோன்னே எல்லாருமே கேட்குறவங்களாம் நினச்சிப்பாங்க அது சின்ன பசங்களுக்கான டே போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே சொல்லி முடிச்சோன்னு தான் தெரியும், பேசி முடிச்சோன்னு தான் தெரியும் நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே இன்னைக்கு கேள்வி கேட்கல, கதை தான் கேட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. இது சொல்ல போனால் எனக்கு திரும்பி கதை கேட்கணுன்ற ஒரு ஆர்வமும் தோண்டி இருக்கு சார். அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு உங்களோட டைம் அண்ட் வேர்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்காக. நிறைய குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான என்ஜாயபிள் டேயாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். காலை வேளையில் எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை நிகழ்ச்சி புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். ஃபேரி டேல் டேல வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்ம கெஸ்ட் வந்து சூப்பராக கன்வர்ஸ் பண்ணாருன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு நிறைய சந்தேகம்லாம் வருது. சீரியஸான டாபிக்லாம் கூட நம்மளுக்கு சந்தேகம்லாம் வரவே மாட்டேங்குது. லைக் இட் ஜென்ரலி இல்லையா? ஆமாம், நிறைய கிரியேட்டிவிட்டியான விஷயமும் இருக்குது, நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதும் இருக்குது. அண்ட் வந்து இதே மாதிரி கிரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அழிஞ்சு போன ரியாலிட்டியெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது ஜுராசிக் வேர்ல்ட் படம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அழிஞ்சு போன விஷயங்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. டைனோசர் தாங்க. ஓகே, ஆமா கரெக்ட். நம்ம டைனோசர் முன்னாடி இருந்தது, நம்ம இருக்கும்போதெல்லாம் இல்ல. அந்த வார்த்தை எப்படி வந்தது? கரெக்ட், நல்ல வேளை இப்போ முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வார்த்தை எப்படி இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஜுராசிக் வேர்ல்ட் படத்துல கூட காமிக்கலங்க. ஒரு கொசுக்குள்ள இருந்து எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த வார்த்தை எப்படி இருந்து வந்தது அப்படிங்கறதும் நல்ல டவுட் தான். கரெக்ட். டைனோசர் எப்படி வந்தது நம்மளுக்கு தெரியும், பட் டைனோசர்ன்ற வார்த்தை எப்படி வந்தது நம்மளுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாம இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து கத்துக்கலாம். அரசேந்திரன் சொல்ல போறாரு, பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா, ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படம் வந்த பிறகு தான் டைனோசர் அப்படிங்கிற விலங்கு இருந்ததாகவே நம்ம வந்து அறியப்படுது. அந்த டைனோசர் அப்படிங்கிற அந்த சொல், அதுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுங்க? இந்த டைனோசருங்கிற சொல்லுக்கு அச்சம் தரத்தக்க விலங்குன்னு பொருள். அச்சம் தரத்தக்க, அதுக்கு பொருள் ஆங்கிலத்தில் அகராதி பொருள் அதுதான். அச்சம் தரத்தக்க, அது மிக பழைய காலத்தில் ஒரு பனி ஊழியில் அந்த மாதிரி காலத்தில் இருந்து அழிந்து போன ஒரு விலங்கு இல்லைங்களா? இன்னைக்கு அதை நமக்கு ஒரு காட்சிப்படுத்தி காட்டுறாங்க. ஒரு பல்லியின் வகை டைனோசெரஸ். செரஸ் அப்படிங்கிறது பல்லியை குறிக்கிற சொல். இந்த டைனோங்கிறது துவேஷம் என்ற சொல் இருக்கு பாருங்க, சமஸ்கிருதத்துல. ரொம்ப துவேஷமா இருக்குது, துவேஷம் பண்ணிட்டான், என்ன துவேஷிக்கிறான் இப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த துவேஷங்கிற சொல் தான் இந்த டைனோங்கிற சொல்லுல இருக்குன்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன பொருள் சொன்னேன், அதுக்கு அச்சம் தரத்தக்க விலங்குன்னு சொன்னேன். ஒருத்தரை துவேஷம் பண்றதே அச்சம்தான். ஒரு அன்புங்கிறது நெருக்கம், அங்க வந்து அது இணைப்பை உண்டாக்குறது. அன்பு இல்லாத அத துவன ரெண்டு ஆங்கிலத்துல, என்னை ஒன்றாக பார்க்காமல் இரண்டாக பார்க்கறதா தான் துவேஷம். அந்த ரெண்டை ஆக்கிட்டாலே ஒட்டு உறவு இல்லைன்னாலே அது ஒரு பகைதான். பகை என்றாலே அச்சம்தான். அதனால தான் இந்த துவே என்ற சொல் தான் த்வி என்றாகி டை ஆக்சைடு அந்த இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? கார்பன் டை ஆக்சைடு, அந்த இரண்டு அக்க இந்த த்வி தான் த்வி டி டை என்றாகிறது. இந்த தமிழில் வந்து
துமிக்கிறதுனா வெட்டுறதுன்னு பொருள். துமித்தல் என்ற சொல்லுக்கு வெட்டுதல், பிரித்தல்னு பொருள். ஒரு 25-27 இடத்துல நம்ம சங்க இலக்கியத்துல அந்த துமிக்கிறதுங்கிற சொல் வந்திருக்கு. இந்த ஒரு பொருளை வெட்டினா அதுக்கு துமிக்கிறதுன்னு பேர். ஒரு பொருளை வெட்டுனா அது ரெண்டாயிடும். அதனாலதான் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்றது. ஒரு பொருளை ஈர்ந்தால், ஈர்தல்னா பிளக்கிறது. அந்த ஈர்தல் என்பதுல என்ன, ஈராறு அப்படின்னு சொல்றது, ஈர் 2 வர்றது. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா 1 தான். ஒன்னை ஈர்ந்தால் 2, ஒன்னை துமித்தா துமி. அந்த துமி தான் துவி என்றாகி குமிக்கிறது, குவிக்கிறது, விளக்க அமைக்கிறது, அவிக்கிறது. அது மாதிரி துமி என்ற தமிழ் துவி என்றாகி, துவ என்றாகி, TWO2 என்றாகி, இந்தியில தோ, ஏக் தோ, துவ தோ என்றாகி, இப்படி பல சொற்களாக அந்த துமிங்கிற தமிழ் விரிகிறது. அந்த துமி தான் த்வி டி என்றாகி, அந்த துவேஷத்துக்கும் அதுதான் வேர். துவேஷம் பண்றான்னா என்ன ஒன்னா வச்சுக்காம என்ன வேறுபடுத்தி பாக்குறான். அப்ப அங்க அன்பு கிடையாது, அங்க அச்சம் தான் இருக்கும். நாம போனா அவரோட கட்டி பிடிச்சி, குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிக்குது, அங்க சேர்ந்துக்குது. ஆனா ஒரு எதிரிகிட்ட போக முடியாது. ஆனா அவன் வேறாக நிற்கிறதால அந்த துவேஷம்ங்கிற சொல் வந்து 2 என்ற பொருள் உள்ளது. அந்த துவேதா த்வி என்றாகி, டி என்றாகி, டினோசரஸ் என்று சொன்னால் 2ஆக இருக்கிற விலங்கல்ல, அச்சந்தரத்தக்க விலங்கு. ஏன்னா அந்த துவேங்கிறது உறவு இல்லாதது. அப்ப அச்சம். எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமா, ரொம்ப நெருக்கங்க, ரொம்ப க்ளோஸ், ரொம்ப சல்லுசு. இது சல்லுசு இல்ல, துவே, வேறுபட்டது. அப்ப அச்சம். கிட்ட யாரும் போக மாட்டானா, அதனால அதுக்கு துவே, த்வி, டி, டினோசரஸ் என்றால் அச்சந்தரத்தக்க விலங்கு என்று எழுதியிருக்கிறார்கள். அதுக்குள்ள அந்த டி என்பது ஃப்ரம் சான்ஸ்கிரிட் துவ, த்வி என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த துவி என்பது தமிழினுடைய துமி என்றால் வெட்டுதல், பிரித்தல். அந்த துமிக்கிறதுல தான் துமி துவி என்றானது. எப்படி விளக்க அமைக்கிறது, அவிக்கிறது, நெல்லை குமிக்கிறது, குவிக்கிறது. அந்த துமி பகரமா மாறி துவி என்றானது. அதுதான் திவிதா டி என்று அந்த டினோசரஸுக்குள்ளும் இந்த என்றைக்கோ தோன்றிய ஒரு தமிழ். இது பியோ ஊழி காலத்துல தோன்ற ஒரு விலங்குக்கு மிக பழமையான அந்த தமிழ் தான் ஒரு மூலமாக அதன் முன்பகுதியில் இருக்கிறது. டினோசரஸ் டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் சம்மந்தப்பட்ட மாதிரி வெப்சைட் வந்துருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பர் வெப்சைட் அது. சரியா? இதோட பேர் வந்து kidsgen.com அப்படிங்கிறது தான். KIDSGEN.com. kidsgen, கிட்ஸ் ஜென்ரேஷன் மீன் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அதில் இருக்குது. உங்களை நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு ஃபார் அவே லேண்ட், ஏலியன்ஸ் பற்றி சொல்கிற மாதிரி, அப்புறம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், பிளஸ்ஃபுல்லான ஃபீலிங் கொடுக்குற விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நியூ ஏஜ் கிட்ஸ் சைட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதை. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு வந்து அந்த பொம்மை, கார்ட்டூன் விஷயங்கள்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சைட் இது. இது கண்டிப்பா கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப பிடிச்சமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை இந்த நோஸ்டாலஜிக் ஃபீலிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு சேனல்லாம் கூட இருந்துச்சு சின்ன வயசுல, கார்ட்டூனுக்காக ரொம்ப பிரபலமான ஒரு சேனல். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் மிஸ் பண்ற போஸ்ட்லாம் கூட நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ நம்மளே வந்து நாஸ்டாலஜிக்கா எனக்கு ஃபீல் பண்ண போறோம். இந்த வெப்சைட்லாம் பார்த்து நீங்களும் நாஸ்டாலஜிக்கா ஃபீல் பண்ணுங்க. kidsgen.com அப்படிங்கிற வெப்சைட்ல KIDSGEN.com அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அவ்வளோ நல்ல பசங்களாம் இருந்திருக்கோம் இல்லையா? ஏதாவது நாங்கள் எதிர்பார்த்தே ஆகணும் இன்னைக்கு. ஸோ நீங்கள் வந்து feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்புங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளோட ஷோக்கு அது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதை நாங்கள் டெய்லி பார்த்து படிக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்க ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம். இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் தெரியல அட்ரஸ்க்கு கடிதங்கள் மூலமாகவும் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் அனுப்பலாம். இந்த 3 வழிகள் ஏதாவது வழியில் கண்டிப்பாக ஃபீட்பேக் அனுப்பிடுங்க. நாளைக்கு வந்து ஒரு உற்சாகமான நாளில் உங்களை இன்னும் உற்சாகமாக்கிறதுக்காக வந்து சந்திக்கிறோம். புது இன்ஃபர்மேஷன்ஸோட புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் அனிதா ஷா அண்ட் வருண்.